Hello my dear NEET aspirants, welcome to Silent NEET Tamil channel. நல்லபடியாக இருக்கீங்களா எல்லாரும்? எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் சூப்பராக போகுதா, ஸ்மூத்தாக போகுதா? எஸ், டென்ஷனாக இருக்கா? பதட்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, கம்போஸ்டாக இருங்க. ஓகே, நீங்கள் ரிலாக்ஸ்டாக படிங்க, ஃபோக்கஸ்டாக படிங்க, டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ பசங்களா, இன்றைக்கி நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஆனால் அதில் ஒரு மைனர் பர்சன்டேஜ், மைனாரிட்டி மட்டும்தானே செலக்ட் ஆகுது. மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்டும் இதிலிருந்து எலிமினேட் ஆகுது. ஏன் அப்படி? இந்தியாவில் இந்த காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லார் கையிலையும் என்சிஆர்டி புக்கு தான் இருக்குது. அதுதானே ஸ்டாண்டர்டு புக்கு. எல்லோரும் 11th and 12th ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஓகே, ஸ்கூலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் இருக்கும், டிஃப்ரெண்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. யூடியூபு எல்லாருக்கும் ஆக்சசபிளாக இருக்குது. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்பை டிபெண்ட் பண்ணுறாங்க. யூடியூப்பில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்களோட செஷன்ஸை போடுறாங்க. ஓகே, இன்க்ளூடிங் சைலம் எல்லோரும் பண்ணுறாங்க. ஆனாலும் ஏன் சில பேர் டிஃப்ரெண்ட்டு, சில பேர் ஸ்கோரிங் அதிகமாக எடுக்குது, சில பேர் ரேங்கில் ஹையர் லெவலில் வருது, டாப் ரேங்க்குக்கு வருது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் வர முடியலை? அப்போது அந்த ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குல்ல, வெற்றி பெறுற அந்த ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பண்ணுறது என்ன? அவங்களோட ப்ரிப்பரேஷன் டைமில் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அந்த ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் என்ன? அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். எஸ் பசங்களா, இங்கே பாருங்கள், த கோர்ஸ் தே ஃபாலோட் அண்ட் ஹவ் இட் ட்ரெயின் தம் நீட் எக்ஸாம். ஸோ நீட் எக்ஸாமோட நேச்சரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். 720 மார்க்ஸுக்கு எழுத போகிறோம். ஃபிசிக்ஸ் இருக்குது, பாட்டனி இருக்குது, ஜுவாலஜி இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே தெரியும். நெகட்டிவ் மார்க் இருக்குது, கரெக்ட் மார்க்குக்கு +4, தப்பாகிடுச்சுன்னா -1, அது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த ப்ரிப்ரேஷன் டைமில் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சிலபஸை முடிக்கணும், சிலபஸை ரிவைஸ் பண்ணணும். பசங்களா, நீங்கள் எழுத போகிறது ஒரு எக்ஸாம். அங்கே தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கிடையாது. தட் மீன்ஸ் டிஸ்கிரிப்டிவ் லெவல் கொஸ்டின்ஸு கிடையாது. அங்கே எல்லாமே அந்த கான்செப்ட் பேஸ்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ சிலபஸை முடிக்கும்போது டாப்பிக்காக கான்செப்ட் எல்லாம் படித்து முடிக்கும்போது என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் கொஸ்டின் ப்ராக்டிஸுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ஸு கொடுக்கல. கான்செப்டுவல் கிளாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அது மட்டும் பத்தாது நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு. பிகாஸ் எக்ஸாமில் கொஸ்டின் தான் வர்றாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் என்ன, ப்ரீவியஸ் இயரில் இந்த டாப்பிக்லேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஸோ தனியாக வீட்டில் இருந்து படிக்கும்போது ஒரு ப்ராப்பரான கோச்சிங் இல்லாத இடத்துல, இல்லாட்டி நிறைய கோச்சிங் சென்டர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சாப்டரை முடிச்சிட்டோம், அப்புறம் அந்த சாப்டர்லேருந்து வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ், ரொம்ப சொல்லப்போனால் ஒரு ஹார்ட்லி 50 கொஸ்டின் ஃப்ரம் ஒன் சாப்டர். ஒரு சாப்டர்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் அதை டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்புறம் முடிஞ்சுது, அந்த சாப்டர் முடிஞ்சுது. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் பண்ணுற ஒரு வேலை. ஒரு சாப்டர்லேருந்து 50 கொஸ்டின். ஏன்னா அவ்வளோதான் டைம் இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அது அந்த ப்ரோக்ராமோட ஒரு லிமிட்டேஷன். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு சீரியஸ் நீட் ஆஸ்பிரண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போது தட் இஸ் நாட் இனஃப். ஒரு சாப்டர்லேருந்து 50 கொஸ்டின் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த சாப்டர்லேருந்து வரப்போகிற எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. மோஸ்ட்லி இந்த 50 கொஸ்டின்ஸில் நிறைய கொஸ்டின் ஒரே கான்செப்டுவலாக இருக்கும், ஒரே டைப்பாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸு, டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கிற கொஸ்டின்ஸ் இதில் கிடைக்காம போகுது. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஃபீலிங் இருக்கும்? நான் அந்த சாப்டரை படிச்சுட்டோம், அதில் இருக்கிற 50 கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ப்ராக்டிஸ் டைமில், ப்ரிப்ரேஷன் டைமில் நிம்மதியாக இருக்குது. ஆனால் இதே ஸ்டூடெண்ட்டு எக்ஸாம் ஹாலில் என்ன ஆகுது? எக்ஸாம் ஹாலில் அந்த ஹார்ஷ் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டூடெண்ட்டுக்கு படித்த சாப்டர்ஸ்லேருந்து வர கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை, அதை இவாலுவேட் பண்ண முடியலை, அதை அட்டெம்ப்டும் பண்ண முடியலை. அங்கங்கே இருக்குது, நாலேஜ் இருக்குது, படிச்சிருக்கேன், அதனால என்ன பண்ணுறாங்க? ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறாங்க, நெகட்டிவ் மார்க்கும் வருது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடாது. ஃப்யூச்சரில் 2026 மெயில் நீட் எக்ஸாம் எழுத போகிற உங்களுக்கு யாருக்கும் நான் இப்போ சொன்னேன்ல, இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நாம் படிக்கும்போதே ரெகுலராக நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன், நம்மளோட எக்ஸாமை எழுதணும், கொஸ்டினை ஃபேஸ் பண்ணணும். அதுதான் ரெகுலர், வேறு வழி இல்லை.
வேறு வழி இல்லை பசங்களா. டெய்லி முடிஞ்ச டெய்லி, வீக்லி முடிஞ்ச வீக்லி, யூ ஹாவ் டு ரைட் த எக்ஸாம்ஸ். படிக்கிறேன் எக்ஸாம் எழுதுகிறேன், படிக்கிறேன் எக்ஸாம் எழுதுகிறேன், அப்படி தான். அப்போ தான் அந்த படிப்பே வந்து என்ன ஆகும், எஃபெக்டிவ் ஆகும். படிச்சுக்கிட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஹோல் சிலபஸை முடிச்சுக்கிட்டு கடைசியில் எக்ஸாம் அது இல்லை, அது ஒர்க் அவுட் ஆகாது. பண்ணிடாதீங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எக்ஸாம் வந்து படிக்கும்போது டே 1 நீங்கள் படிக்கும்போது அங்கேருந்தே எக்ஸாம் எழுதவும் ஆரம்பிச்சுக்கோங்க. மொத்த சிலபஸை நான் முடிக்கிறேன், அப்புறம் ஏப்ரல் கடைசியில் எனக்கு கொஞ்சம் நாள் ஃப்ரீயாக இருக்கும், அப்போ நான் எக்ஸாம் எழுதுகிறேன், அந்த மென்டாலிட்டி ஒர்க் அவுட் ஆகுது பசங்களா. ஓகே, இஃப் யூ டோன்ட் டெஸ்ட் ரெகுலர்லி, வெரி இம்பார்ட்டன்ட் திஸ், இஃப் யூ டோன்ட் டெஸ்ட் ரெகுலர்லி, NEET will test you brutally. அந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது ப்ரூட்டலாக கூடாது. உங்களுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கணும், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த எக்ஸாம் எழுத முடியணும். 3 ஹவர்ஸ் கம்ஃபர்டபுளாக பீஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதி நீங்கள் வெளியே வரணும் கான்ஃபிடெண்ட்டாக. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டெஸ்ட் யூ ரெகுலர்லி. ஓகே, யூ ஷுட் நோ வேர் யூ ஆர் லூசிங் மார்க்ஸ் எவ்ரி வீக். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இதான் இந்த டாப்பிக்லேருந்து வரும்போது எனக்கு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியலை, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வரும்போது என்னோட நியூமரிக்கல் வந்து கரெக்ட் ஆகலை, கால்குலேஷனில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி வீக்லி எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் இன் அட்வான்ஸாக முன்னாடியே உங்களோட மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ண முடியும். அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி அடுத்தடுத்த எக்ஸாம் எழுத அதில் உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகுறது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். that will give you more confidence to study more, that will give you more confidence to write more, that will give you more confidence to attend maximum number of questions. ஸோ திஸ் இஸ் ஹவு டாப்பர்ஸ் வந்து படிக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி தான், அவங்களும் உங்களை மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் எல்லாருக்கும் ஒரே மாதிரி, பட் அவங்க டே பை டேயில் அவங்களோட ப்ரிப்ரேஷனில் கொண்டு வர இந்த ஒரு சேஞ்சு, எப்படி சேஞ்சு கொண்டு வர முடியுது, ஏன் சேஞ்சு கொண்டு வரணும்? உங்களுக்கு எக்ஸாமே எழுதலை, டெஸ்ட்டே பண்ணலைன்னா அவங்களுக்கு சேஞ்சு கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க டெஸ்ட்டே பண்ணலை, இவாலுவேட்டே பண்ணலை, ஆனால் டெய்லி படிக்கிறேன், எக்ஸாமும் எழுதுகிறேன். அப்போ அந்த எக்ஸாம் எழுதும்போது தான் படிக்கிறது இப்படி இல்லை, கொஞ்சம் இப்படி படிக்கணும், இப்படி ரிவைஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலாஸை வந்து அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ டெய்லி டெஸ்ட் பண்ணுறவனுக்கு அவனோட படிப்பு, அவனோட ஸ்டைல் ஆஃப் மோட் ஆஃப் ஸ்டடி எல்லாமே வந்து மோடிஃபை பண்ண தோணும். அந்த மோடிஃபை பண்ணும்போது அது வந்து பெட்டர் ஆகும், டே பை டே அது பெட்டர் ஆகும். ஆனால் அது பண்ணாதவங்களுக்கு ஒரே பேட்டர்னில் போகும், கடைசியில் நீட் எக்ஸாம் எழுதும்போது சொதப்பிடுவேன். அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. ஓகே, ஸோ வி ஷுட் நோ இன் அட்வான்ஸ் நமக்கு எங்கே தான் பிரச்சனை இருக்குது, நமக்கு எங்கே தான் மார்க் போகுதுன்னு எல்லாமே வந்து நமக்கு முன்னாடியே தெரிய வேண்டியிருக்கு. டாப் மார்க்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அவாய்டிங் ஃபியூவர் மிஸ்டேக்ஸ். அவாய்ட் பண்ணணும். ஓகே, நோட் எக்ஸ்ட்ரா அட்டெம்ப்ட். நம்ம வந்து ஓகே 2 வாட்டி நீட் எழுதியிருக்கேன், 3 வாட்டி நீட் எழுதியிருக்கேன், அப்படி எழுதினா தான் கிடைக்குமா? அப்படியெல்லாம் இல்லை. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீட்டு கிளியர் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணுறாங்க, அவங்களோட நெகட்டிவ் மார்க்ஸிங்கை கம்மி பண்ணுறாங்க, அவங்க தப்பு பண்ணுறதை கம்மி பண்ணுறாங்க. அந்த தப்பு பண்ணுறதெல்லாம் எப்படி கம்மி பண்ண முடியும்? முதல்ல எந்தெந்த தப்பெல்லாம் வரும் அதை நாம் ரியலைஸ் பண்ணணும், அதை நாம் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதத்தான் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, டெய்லி ஒரு 10 கொஸ்டினாவது எடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். வீக்லி டெஸ்ட் எழுதணும், மந்த்லி டெஸ்ட் எழுதணும், ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட் எழுதணும், ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுதணும். எஸ், எக்கச்சக்கமான எக்ஸாம் நீங்கள் எழுதணும். பிகாஸ் எவ்வளோ எக்ஸாம் நீங்கள் எழுதுதோ அவ்வளோ கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்போஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு எக்ஸாமில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அடுத்த எக்ஸாமில் அந்த மிஸ்டேக் ரிப்பீட் ஆகுது, வேற ஒரு மிஸ்டேக் வரும். அப்போ நீங்கள் மோர் அண்ட் மோர் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வரப்போகிற எல்லா மிஸ்டேக்ஸும் நீங்கள் அட்வான்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணி ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம் வந்து உங்களோட நீட் எக்ஸாம் மாறும். அதான் இதோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளான் வேணும். பிகாஸ் உங்களுக்கு தெரியாது டே 1 இனிமேல் 4 மாதம் தான் இருக்குது, இதில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும், டெய்லி எக்ஸாமும் எழுதணும், டெய்லி படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும், ஃபார்முலா ஷீட்டு மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் நெகட்டிவ் மார்க்கு கம்மி பண்ணணும், அதே மாதிரி ஸ்கோரை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகணும், எல்லாமே படிக்கணும். இதெல்லாம் எப்படி பண்ணுறது? தனியாக வந்து யாராலையும் பண்ண முடியாது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது. பேரண்ட்ஸால் நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற வேறு யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸ்கூல் டீச்சர்ஸும் இதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்.
அப்போ நமக்கு என்ன வேணும்? நமக்கு ஒரு ஒழுங்கான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அப்ரோச், ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ஜாயின் பண்ணணும். பர்டிகுலர் சைலத்தோட இந்த வாட் இஸ் சைலம் எக்ஸ்பிஎல் இருக்குல்ல, சைலம் ப்ரீமியர் லீக் கிராஷ் ப்ரோக்ராம், அந்த கோர்ஸ் வந்து டிசம்பர் 26 கிளாஸ் ஆரம்பிக்குது பசங்களா. டிசம்பர் 24 தான் அதோட ஓரியன்டேஷன் செஷன். அந்த செஷனோட ஃபீச்சர்ஸ், அந்த ஒரு கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, அதில் வந்து உங்களுக்கு டெய்லி கிளாஸ் இருக்குது. டெய்லி 3 to 4 hours கிளாஸ் இருக்கும் பசங்களா. டெய்லி 3 to 4 hours தான். அப்போ 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம், மேக்ஸிமம் 4 hours தான் நீங்கள் கிளாஸ் பார்க்குறீங்க. ரிமைனிங் 20 hours இருக்குது. அப்போ அதில் வந்து ஒரு 6 to 7 hours நீங்கள் தூங்குவீங்க. ஓகே, அப்போ ரிமைனிங் 14 hours இருக்குது. அந்த 14 ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்? ரெக்கார்டட் கிளாஸ். உங்களுக்கு டவுட் இருந்தால் மறுபடியும் போய் அந்த ரெக்கார்டட் கிளாஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, தென் யூ கேன் டவுட் கிளியரன்ஸ் பண்ணலாம். கிளாஸ்லேயே டவுட் கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெய்லி வந்து 4 மணி நேரம் தான் கிளாஸு அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஸ்டடி வந்து என்ன ஆகும்? சிஸ்டமேட்டிக் ஆகும். அது இல்லை, நீங்கள் தான் தனியாக பண்ணுறீங்கன்னா, ஓகே காலையில் எந்திரிக்க மாட்டேன், தூங்குவேன், அப்போது மத்தியானத்துக்குள்ளே படிக்கலாம்னு நினச்சேன், அது ஈவினிங் ஆகிடும். ஈவினிங்கில் வந்து ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைனா, இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ப்ரோக்ராம்னா நாம் அதுக்கெல்லாம் டைம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். வெரி ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் என்ன ஆகும்? நமக்கு சிலபஸை முடிக்க முடியாது. சிலபஸை முடிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். இந்த சிலபஸே முடிக்க முடியல, அப்புறம் எப்படி ரிவிஷனே பண்ண முடியும்? ஸோ அதுதான் ஒரு ப்ரோக்ராமில், சைலம் ப்ரீமியர் லீக்கில் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 4 hours கிளாஸு ஃபிக்ஸ்டு. அப்போ உங்களோட டெய்லி டைமில் இருந்து இந்த 4 hours ஓகே கிளாஸுக்காக ரிமைனிங் ஹவர்ஸில் நீங்கள் பிளான் பண்ணால் போதும். அந்த பிளானில் எவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ், எவ்வளோ எக்ஸாம், எல்லாமே பிளான் பண்ண முடியும். சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். டே பை டே உங்களுக்கே உங்களோட சிலபஸ் கம்ப்ளீஷனோட ப்ரோக்ரஸை பார்க்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் இதெல்லாம் உணராமல் ஓகே 4 மாதம் இருக்கே, இன்னைக்கு இப்படி போச்சு, பரவாயில்ல நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா டே பை டே இப்படி தான் போகும். ஓகே, ஸோ வீக்லி எக்ஸாம்ஸ் ஃபார் செல்ஃப் அசஸ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்காக ஒரு வீக்கில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜியோட எல்லாம் கிளாஸ் நடக்கும்ல. எல்லா சப்ஜெக்ட்லேருந்து ஒரு மேக்ஸிமம் 2 chapters வச்சுக்கோங்க. ஓகே, அந்த சாப்டர்ஸோட எல்லாம் எக்ஸாம் வந்து வீக்லி நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு அந்த வீக்லி எக்ஸாமில் வந்து தெரிய வரும், இந்த வாரத்தில் படித்ததெல்லாம் எப்படி இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்கா, எங்கெல்லாம் மார்க் போகுது, எங்கெல்லாம் எனக்கு ஸ்ட்ராங்கான ஏரியாஸ் எது வீக்கான ஏரியாஸ் எது, நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் எது, எல்லாமே வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் சொல்லலாம். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் எகெயின் இது ரிப்பீட் ஆகும். ஸோ டே பை டே போகும்போது உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்ட்ரென்த்து, உங்களோட வீக்னஸ்ஸு, உங்களோட வல்னரபிலிட்டி எல்லாமே வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லை, ஜிஏபி எக்ஸாம்ஸ் இருக்குது, ஆல் இந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது பசங்களா. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான என்டிஏவோட சிலபஸ் ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டடி மெட்டீரியல்ஸ். அதை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் படித்த போதும். வெளியே இருந்து எந்த ஒரு டெக்ஸ்ட் புக்கு, எந்த ஒரு ரிசோர்ஸ் மெட்டீரியல் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் வராது. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸு, இதில் இருக்கிற கொஸ்டின் ப்ராக்டிஸே நிறைய இருக்கும். அதை தவிர இன்னும் வேணும்னாலும் கூட இன்ஃபினிட் கொஸ்டின் ப்ராக்டிஸ்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்குது நம்ம ஆப்பில். அதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ஒவ்வொரு சாப்டர் இருந்து நீங்கள் கேட்குற நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அதிலிருந்து எடுத்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி ரெகுலர் ஃபீட்பேக் சிஸ்டம் இதில் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், நம்ம கொஸ்டின் நம்பர் டோட்டலாக இந்த ஒரு கோர்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிற கொஸ்டினோட நம்பர்ஸ் பாருங்கள். 10,000க்கு மேலே கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் டிஸ்கஷனில் மட்டும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. 81 சாப்டர், ஒரு சாப்டர் வந்து 50 கொஸ்டின். அப்போது டோட்டலாக 81 சாப்டர் இருக்காங்க. அதில் வந்து 4050. தென் வீக்லி எக்ஸாம்ஸில் வந்து 1000. ஆஃப்லைன் சண்டே வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் நடக்க போகுது, அதில் வந்து 1620 நடக்க போகுது. கியூமுலேட்டிவ் கிராண்ட் டெஸ்ட் இருக்கும். கிராண்ட் டெஸ்ட்டில் மொத்தமாக வந்து ஒரு 720 கொஸ்டின். சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸாம் இருக்கும், அதில் ஒரு 720 கொஸ்டின். அதே மாதிரி ஃபைனல் மார்க் எக்ஸாம் சீரீஸில் 720 மார்க்குக்கு ப்ராப்பர் நீட்டில் நடக்கும். அது வந்து 2700. வீக்லி எக்ஸாம் சொன்னேன்ல, அது மினி நீட் மாதிரி தான் இருக்கும். 720 இருக்காது, மினி நீட். ஆனால் ஃபைனலி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைனல் மார்க் எக்ஸாம் சீரீஸ் 15 எக்ஸாம் இருக்குது. ஸோ ஓவராலாக பாருங்கள், 10,810 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த கொஸ்டினும் எடுத்து பண்ணலைன்னா கூட இவ்வளோ கொஸ்டின் நீங்கள் படித்து தான் ஆகணும் இந்த கோர்ஸில். இது தனியாக பண்ணாலும் இல்லை வேறு ஏதாவது ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி சிலபஸ் முடித்து ரிவிஷன் பண்ணும்போது இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டினும் சால்வ் பண்ண முடியுமா? முடியாது. பிலீவ் மீ, முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் சொல்லலாம். அப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே, நம்ம ப்ரோக்ராம் வந்து இல்லை எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் சைலத்தோட டெஸ்ட் சீரிஸுக்கு உங்களுக்கு டைரக்ட் ஆக்சசிபிலிட்டி இருக்கும். நீட் எண்ட் கேம் 2026 ஃபுல் ரிவிஷன், அதில் உங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருக்கும். ஃபுல் டாபிக் மார்க் எக்ஸாமு, நீட் யூஜி 2020 எக்ஸாம், அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம்.
இந்த நாளை நமக்கு ஹாப்பியாக எழுதணும், ஹாப்பியாக இந்த எக்ஸாம் எழுதணும், அதுதான் நம்மளோட ஆசை. ஹாப்பியாக எழுதணும், கம்ஃபர்டபுளாக எழுதணும். எக்ஸாம் முடிச்சு வரும்போது உங்களுக்கு ஒரு ரிக்ரெட் இருக்கக்கூடாது. ஓகே, நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் டைமில் நான் வந்து வைஸாக ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணேன், நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணலை, நான் வந்து ஒரு ப்ராப்பரான சிஸ்டத்தில் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணேன். எஸ், அது அன்றைக்கி அந்த ஃபீலிங் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ், ப்ளீஸ் ஜாயின் த எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராம். உடனே ஆரம்பிக்க போகுது எக்ஸ்பிஎல் 2026. ஸோ அது டே 1 இருந்து நீங்கள் எல்லோரும் படிக்க ஆரம்பிங்க. சிஸ்டமேட்டிக்காக படித்தா கண்டிப்பாக நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியும். ஓகே, ஸோ பசங்களா, இந்த மெட்டீரியல்ஸ் சைலத்தோட மெட்டீரியல்ஸ் மட்டுமா வாங்கணும்னா கூட உங்களுக்கு அது ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. நமக்கு ஒரு புக் ஆஃப் ஒரு 6 புக்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் இருக்குல்ல, 4 சப்ஜெக்டில் மைண்ட் மேப் இன்க்ளூட் பண்ணி ஒரு 6 புக் இருக்குது. அந்த 6 புக்கோட செட்டு வந்து உங்களால் 2000 rupees பர்ச்சேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அது அஃபோர்டபுள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மெட்டீரியல் மட்டும் 2000 rupees வாங்கலாம். பட் நான் சொல்கிறேன், கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கோர்ஸ் ஃபீ என்ன தெரியுமா? கோர்ஸ் ஃபீ எவ்வளோ வரும் தெரியுமா? ஜஸ்ட் 4000 தான். ஜஸ்ட் 4000 தான். பாருங்கள், இட் இஸ் ஜஸ்ட் 4275. ஸோ அவ்வளோதான் கோர்ஸ் ஃபீ இருக்குது நம்ம சைலம் ப்ரீமியர் லீக் ரிவிஷன் ப்ரோக்ராம். இவ்வளோ ஃபீச்சர்ஸை சொன்னேன், இதுதான் ஃபீஸா அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. எஸ், அவ்வளோ அஃபோர்டபுளாக தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரீச் ஆகணும், ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகணும்னு சைலம் ஆசைப்படுறாங்க. எல்லாருக்கும் இது வந்து அஃபோர்டபுள் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக வச்சுருக்கேன். 4275 தான் நான் சொன்ன இவ்வளோ ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஓகே, இல்லை இது கூட உங்களுக்கு டேபு அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸும் எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஓவராலாக ப்ரைஸ் வந்து 19,574. இல்லை ஜஸ்ட் இந்த கோர்ஸ் மட்டும் போதுன்னா யூ கேன் ஜஸ்ட் பே 4275. ஸோ அவ்வளோதான் இருக்குது. ஸோ சச் அன் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவ்வளோ குவாலிட்டியான ஒரு கோர்ஸை இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது. இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டிசம்பர் 24 ஆரம்பிக்கிற இந்த கோர்ஸ் நம்ம நீட் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கூடவே இருப்பேன். உங்களுக்கு இதுக்கு டிசம்பர் 24 நீட் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு தேவையான டெய்லி மென்டரிங், டெய்லி ஸ்டடி பிளானிங் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கோல்டன் சான்ஸ் தான், மிஸ் பண்ணாமல் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்கொயரி இருந்துச்சுன்னா இந்த நம்பரில் கால் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீங்களும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டட் டைம் ஜோன் இருக்கும். இப்போது நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் தான் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். பட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் இது வந்து இருக்காது. ஸோ ஏர்லி பேர்ட் ஆஃபர் தான் இது. அதனால் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து XPL 10 அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தான் இது. பட் ஆஃப்டர் சம்டைம் என்ன ஆகும், இந்த கோர்ஸு அந்த ஆஃபர் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, சாப்டர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு பேக்லாகும் வரும். ஸோ இனிமேல் அப்படியெல்லாம் வரக்கூடாது இல்லை. எஸ், ஸோ தட்ஸ் இட் பசங்களா. நான் சொன்ன விஷயம் அதுதான். நம்ம படிக்கும்போது இனிமேல் நீங்கள் XPL ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலைன்னா கூட நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கோங்க. நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் படிங்க. ஆனால் கூட டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின் ப்ராக்டிஸும் பண்ணணும். வீக்லி வந்து ஒரு நல்ல ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு கொஞ்சம் டைமாவது கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீக்லி வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 100 கொஸ்டின் எல்லா சப்ஜெக்டில் இருந்தும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அந்த மாதிரியாவது முடிவெடுங்க. ஸோ ஒவ்வொரு வாரத்துலையும் 400 கொஸ்டின் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் எப்படியாவது எங்கேயாவது மெட்டீரியல் வாங்கி இல்லாட்டி வேறு ஏதாவது வெப்சைட்டில் இருந்து எடுத்து யூடியூப்ல இருந்து எடுத்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு சாப்டர் ஓகே ஆல்கஹால் ஃபீனால் ஈதர் அந்த சாப்டரை படித்தோம், அந்த சாப்டர்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி அதிலிருந்து கேட்க முடிஞ்ச எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த சாப்டரே முடிஞ்சதுன்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, தியரி மட்டும் படிக்கிறது கிடையாது. கிளியராக அதே மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர் அதில் இருந்து தியரி, நியூமரிக்கல் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, அப்போ தான் அந்த சாப்டரே முடிஞ்ச மாதிரி தான். அது மட்டும் இல்லை, இது ரிவைஸும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு வாட்டி படித்தேன், கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் தொடவே இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நாளத்துக்கு அப்புறம் நம்ம பீரியாடிக்கலாக திரும்பி வரணும். திரும்பி வந்து இந்த ஒவ்வொரு சாப்டரையும் ரிவைஸும் பண்ணணும். ஓகே, படிச்சுட்டேன், கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன் அப்படியே இருக்கக்கூடாது. ரிவிஷன் பண்ணலைன்னா எக்ஸாமில் வந்து நமக்கு ரீகலெக்ட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த ரியாலிட்டி. ஓகே, ஸோ டாப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க படிப்பாங்க, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி பீரியாடிக்கலாக ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் அடுத்த நீட் எக்ஸாமுக்கு வெற்றி பெற போகிறவங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா. தேங்க்யூ ஸோ மச்.